மக்களே, இது மக்களின் குரல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று வீடியோவில் தமிழ்நாட்டோட கடன் தொகையை பற்றி பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு அதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் கஞ்சாவோட ஆதிக்கமும் மதுவோட ஆதிக்கமும் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். என்னன்னா, கருணாநிதி காலத்தில் இருந்தே இந்த மதுவிலக்கை ஒழிப்பேன், நான் ஆட்சிக்கு வந்ததும் முதல் போடும் கையெழுத்தே மதுவிலக்கை ஒழிப்பது மட்டும்தான் எனது நோக்கம் என சொல்லி கிட்டத்தட்ட கருணாநிதி, அதுக்கப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி, அடுத்தது இன்பநிதி, கனிமொழி, இவங்க குடும்பமாகவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் எந்த அளவுக்கு ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு வீடியோ ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். தயவு செஞ்சு வேணும்னு நினைக்கிறவங்க வந்து சொல்லுங்கள். அடுத்தது தமிழ்நாட்டு அரசியலை பற்றி என்ன பேசணுன்னுட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க. நான் அதை பேச தான் இங்கே காத்துட்ருக்கேன், உங்களுக்காக, உங்களில் ஒருவனாக. ஓகேவா? இதில் ஒளிவு மறைவோ கட்சி சம்மந்தமாகவோ இல்லை யாருக்கும் நான் தனிப்பட்ட முறையிலேயே சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த சேனல் கிடையாது. முழுக்க அரசியலில் இப்போ வந்திருக்க நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் தப்பு செய்தாலும் அதையும் இந்த சேனலில் நாம் அதை தெரியப்படுத்துவது மட்டும்தான் நமது நோக்கம். ஆதலால் கண்டிப்பாக அனைவரும் அரசியலை பற்றி தெரிய வேண்டும், இல்லை உங்களின் குரலாக ஒருவன் ஒழிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேர்த்த கொண்டு போய் ஷேருங்க. அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மறுபடியும் நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். மறக்காமல் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற அத்தனை விஷயங்களையும் நம்ம பேச போகிறோம். ஓகேவா? உங்களில் ஒருவனாக நான் பேச போகிறேன். நான் தனிப்பட்ட முறையில் கிடையாது, என்னோட ஆதங்கமும் இதில் அடங்கியிருக்கு. ஆனால் அது உங்களுக்காக ஒழிக்கணுன்றதுக்காக தான் இந்த சேனல். வணக்கம் மக்களே.